தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அது நம்ம மீராவோட ஃப்ரெண்டு பவித்ரா தான். ஏன்னா ஆண்டி, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? பவித்ராவா? ஆமாமா மீரா, பவித்ரா தான். எங்களுக்கும் அதை கேக்குறப்ப ஷாக்கா தான் இருந்துச்சு. இவனுக்கு பவித்ராவை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும் போல, அதான் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாமா. நீ என்னம்மா சொல்ற? ஆண்டி, இதுல என்னோட முடிவு எங்களுக்கு தெரியும்மா. நீயும் பவித்ராவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவளை பத்தி உனக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும். இப்ப கூட உன்கிட்ட ஏன் கேட்கணும்னா, எங்களுக்குமே பவித்ராவை பிடிச்சிருக்குமா. நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்பயே அவங்க குடும்பமும் எனக்கு பிடிச்சிருந்தது. இருந்தாலும் உன்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் எப்படிமா கேட்கறது? ஒரு மாதிரி இருக்கு. அவங்க ஏதாச்சும் எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அதான் நீ ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பேசிட்டு சொன்னீன்னா நல்லா இருக்குமோன்னு. ஆண்டி, இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஆண்டி. அவளை மாதிரி ஒரு பொண்ணு விஸ்வா அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டி, உங்களுக்கு தெரியாததில்ல, சித்தி சித்தப்பாக்கு அந்த அளவு வசதி இல்லை. என்னோட குடும்பம் எப்படியோ அது மாதிரிதான் அவங்க. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு வசதிலாம் சரிப்பட்டு வராதுல்ல ஆண்டி, அதுதான். என்னம்மா நீ, வசதியெல்லாம் நாங்க பாக்குறவங்களா இருந்தா என் பிள்ளை ஆசைதான் முக்கியம்னு சொல்வோமா? எங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளைமா. எங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்ல. ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைதான் அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. வர மருமகளை எங்க மகளா பாத்துப்போம். எங்களுக்கு சொத்தெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லம்மா. வர மருமக கொஞ்சம் படிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அவ்வளவுதான். அவனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அவன் விருப்பத்தை ஏன் நாங்க கெடுக்கணும் சொல்லுமா? எங்களுக்கு வசதிலாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும்னு மட்டும்தான் நாங்க ஆசைப்பட்டோம். கண்டிப்பா எங்க மகளா நாங்க பாத்துப்போமா. விஸ்வாவை பத்தி நீ பயப்பட வேண்டாமா. பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, ரொம்ப நல்ல பையன்தான். ஆமாடா மீரா, விஸ்வா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் நல்லா பாத்துப்பாமா. அத்த, நான் அண்ணாவை பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்கல. அவர்கிட்ட நானும் பேசி பழகிருக்கேன்ல அத்த. அவரு நல்ல கேரக்டர் தான். சரிங்க அத்த. எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க. உங்களுக்கு வசதி எல்லாம் முக்கியம் இல்லைன்னா நானே கண்டிப்பா சித்தி சித்தப்பா கிட்ட பேசி பாக்குறேன் ஆண்டி. நான் சொல்றேன். சரிடா மீரா, ஒன்னும் இல்ல. விஸ்வா ரொம்ப நல்ல பையன். அவங்க குடும்பம் பத்தி எனக்கும் நல்லா தெரியுமா. என்னைக்குமே வசதிக்கு அவங்க ஆசைப்படுறவங்க இல்ல. காசு பணம் அவங்களுக்கு முக்கியமும் இல்ல. நான் கூட அவங்க கிட்ட பேசுறேம்மா. சரிங்க மாமா. நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு சித்தி சித்தப்பா கிட்டயும் பொறுமையா பேசி பாக்குறேன். பவித்ரா மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல மாமா. அவளுக்கு அப்பா அம்மா யார சொன்னாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தான் முடிவோட இருக்கான். அதனால அவ சித்தி சித்தப்பாக்கு ஓகேனா அவளுக்கும் ஓகே தான். நான் பேசி பாக்குறேன் மாமா. சரிடா, நீ பேசிட்டு சொல்லு. சரிங்க மாமா. அப்புறம் என்னப்பா, கவலைப்படாத. விஸ்வாக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையே அமைச்சு கொடுத்துடலாம். எனக்கும் அந்த பவித்ரா பொண்ணு தெரியும்பா. குடும்பமும் நல்ல குடும்பமா தான் இருக்கு. பேசி பழகிருக்கேன் பாத்தியா. விவசாயம் தான் பண்றாங்க, இருந்தாலும் ரொம்ப பண்பான குடும்பம்ப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே விட்டுரு. விஸ்வா கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். போதும்பா, எனக்கு இது போதும். என் பிள்ளை சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்ன மீரா, கையில ஏதோ கொண்டு வந்திருக்கீங்க? என்னது அது? இது பால் கொழுக்கட்டை. பாரா, பால் கொழுக்கட்டையா? யார் செஞ்சாங்க? நம்ம வீட்ல செஞ்சிருந்தா எனக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாங்களே. யாரும் கொடுக்கவே இல்ல. உங்களுக்கு பிடிக்குமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி வந்தாலே எவ்வளவுதான் கொழுக்கட்டை வெரைட்டி செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும்னு தனியா எங்க அத்தை பால் கொழுக்கட்டை செஞ்சிருவாங்க. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஓ, அப்படியா? சரிங்க. அப்போ இது உங்களுக்கு தான் சார், சாப்பிடுங்க. எனக்கா? வாவ், பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்குல்ல. அதுவும் வெல்லம் போட்டு பண்ணிருக்காங்க போல. தேங்காய்லாம் துருவி போட்டிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிடுங்க சார்.
ம் யம்மி செம்ம டேஸ்டா இருக்கு. யார் செஞ்சாங்க மீரா? இத நம்ம வீட்ல செஞ்ச மாதிரியே இல்லையே. அத்தை செய்யற டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இத டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா டேஸ்டா இருக்கு. யார் செஞ்சாங்க? சார் இது அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. வாட்? அத்தை செஞ்சாங்களா? உங்களுக்கு எப்படி? அது வந்து எனக்கும் பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும் சார். வீட்டு பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. இன்னைக்கு அம்மா தான் பிரசாதம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க போல. அப்போ எனக்கும் பிடிக்கும்னு இதை நம்ம வீட்டுக்கும் சேர்த்து செஞ்சாங்களாம். கொடுத்து விட்டாங்க சார். அத்தை தான் சொன்னாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. அதான் கொண்டு வந்தேன். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கா சார்? அட என்ன மீரா நீங்க? கொழுக்கட்டை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? என்னடா இன்னும் வீட்ல செய்யவே இல்லையேன்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தை கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ம் சரிங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்க? நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ அப்பா செம்ம டேஸ்ட். ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். அப்புறம் மீரா, இப்போ நீங்க ஃப்ரீயா இல்ல ஏதாச்சும் வேலை இருக்கா? நான் ஃப்ரீ தான் சார். சொல்லுங்க. ஏதாச்சும் பண்ணணுமா? அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் என்ன பேசணும் சொல்லுங்க. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அது இன்னைக்கு விஸ்வாவோட அம்மா அப்பா வந்து பேசிட்டு போனாங்கல்ல. ம் நீங்க கூட உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, சித்தி சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க. ம் ஆமா சார். பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த விஷயத்த ஃபோன்ல பேசினா நல்லா இருக்காதுல்ல. நேர்ல அவங்கள பார்த்து தான் பேசணும். அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிடலான்னு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நேர்ல பார்த்து பேசினா தானே நல்லா இருக்கும். அட ஆமா மீரா, கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நேர்ல தான் பார்த்து பேசணும். ஆக்சுவலா அம்மா அப்பாவே பார்த்து பேசுறேன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை நீங்க பேசுறது வேற இல்ல. நீங்க பேசுனதுக்கு அப்புறம் அவங்க பேசினா நல்லா இருக்கும். ஆம், நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஆமாங்க, நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். அம், என்ன சொல்லுங்க. நாளைக்கு எனக்கும் ஆஃப்டர்நூனுக்கு மேல கொஞ்சம் ஃப்ரீ தாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் வரேனே. ரெண்டு பேரும் சேர்ந்தே பேசலாமா? சார் நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்களும் வரீங்களா? ம் ஏங்க? அப்பா, நானே உங்ககிட்ட நீங்களும் வரீங்களான்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன சொல்றீங்க? அது இது பவித்ராவோட மேரேஜ் விஷயம் பாத்தீங்களா? அது ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசினா தானே நல்லா இருக்கும். நான் மட்டும் பேசினா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அதே இந்த வீட்டு பையன் நீங்களும் வந்து கொஞ்சம் பேசினா அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆம், நாளைக்கு நான் மத்தியானத்துக்கு மேலே தானேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா வீடு பக்கத்துல தானே. ஆம், நானும் வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் பேசிட்டு வரலாம். இது கேட்கவா யோசிச்சீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எப்பவோ ஓகே சொல்லிருப்பேன். நோ ப்ராப்ளம் மீரா. ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் பேசிட்டு வருவோம். ம் ஓகேங்க. அப்புறம் என்னடா நான் இப்படிலாம் கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு விஸ்வா அண்ணாவை பற்றி அவ்வளவா எதுவும் தெரியாது. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாரும் நல்லபடியாக சொல்கிறாங்க. இருந்தாலும் அது நான் எனக்கு புரியுதுங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னாயுள் ரேகை நீயடா என்னானி வேறடா சுமை தாங்கும் எந்த நண்பனே என்னை தொடும் சார். என்னங்க, உங்க கைய பிடிச்சு பேசக்கூடாதா என்ன? பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, கை எடுத்துடுறேன். நான் அப்படி அப்படி எதுவும் சொல்லலை. அதை நீங்கள் சொல்லுங்க. இவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. முன்னாடிலாம் எப்பவும் ஒருன்னு இருப்பாரு. இப்பெல்லாம் அடிக்கடி என்னை பார்த்து சிரிச்சு பேசுறாரு. என் கூட உட்காந்துருக்காரு. எனக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா என்னவோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ, சொல்லுங்க. என்கிட்ட கேட்டீங்கல்ல விஸ்வா எப்படின்னு? அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அதே மாதிரி யாருக்காச்சும் ஹெல்ப்னா யோசிக்காம அவனால முடிஞ்சத அவன்கிட்ட இருக்கிறத கண்டிப்பா செய்வான். அவ்வளோ நல்ல பையன்தான். உங்க ஃப்ரெண்ட முதல்ல அவன் பார்த்தத என்கிட்ட தாங்க சொன்னான். அவனுக்கு பார்த்த உடனே உங்க ஃப்ரெண்ட ரொம்ப பிடிச்சிருச்சு. யாருன்னே தெரியாமயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் அது
என்னோட மேரேஜ் டைம்ல தான் கடையில பார்த்து தான் உங்களோட ஃப்ரெண்டுனே அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதுவும் ஸ்டெப் எடுக்காம தான் இருந்தான். இருந்தாலும் அவங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம்ங்க. அவனுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான். இவனுக்கு அந்த பொண்ணு மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனா, அந்த பொண்ணுக்கு இவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. பட் விஸ்வாக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் அவங்க ஏதாச்சும் சின்ன சின்னதா பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க போல. எதுவும் டிலே பண்ணாம விஸ்வா அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறான். அதனால தாங்க பவித்ராவ பொண்ணு கேட்கணும்னு நினைச்சான். அம் அவன நம்பி உங்க ஃப்ரெண்ட நீங்க கல்யாணம் பண்ணி குடுக்கலாம். என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த ஸ்டெப் எடுத்து வைங்க. பிகாஸ் என்ன நம்பலாங்க நீங்க. அவனுக்கு நான் கேரண்டி. என்ன சார் நீங்க இவ்ளோ தூரம் விஸ்வா அண்ணாக்காக கேரண்டி கொடுக்குறீங்க? அதுக்கப்புறமும் நான் இதை பத்தி பேச மாட்டேன்னா என்ன? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா சார்? நீங்க இருக்கப்போ கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் வர விட மாட்டீங்க. நீங்க எல்லாம் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா நாளைக்கு நம்ம போலாம், நாமளே பேசலாம். ம். நிஜமாவே உங்களுக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? என்ன இப்படி கேக்குறீங்க? எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. ஆனா பேபி முன்னாடிலாம் நான் என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாதே. திடீர்னு அப்படி பார்த்தா உங்களுக்கு தான் என்ன யாருன்னு தெரியாது. இருந்தாலும் எனக்காக ஒண்ணு ஒண்ணும் நீங்க பார்த்து பார்த்து செய்றீங்களே, அது மட்டும் எப்படி? அது என்னங்க, நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா? அதே மாதிரிதான் சில விஷயங்கள் உள்ளுணர்வு சொல்லுங்க. அதுபடி போனா எல்லாம் கரெக்டா தான் போகும். கரெக்டு தான் மீரா. சில கன்ஃபியூஷன் இருந்தாலும் நான் உள்ளுணர்வு சொல்றத கேக்குறப்போ அது கரெக்டா தான் இருக்கு. காலங்களோடும் இது கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் ஈரம் வாடும் தாயாக நீதான் தலை கூத வந்தாலும் அதான் இவங்க குடும்பத்தை பத்தி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சே. இதுக்கப்புறமும் தீனாவை நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? கரெக்ட், இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம அப்பா தான் நம்ம கிட்ட எல்லாமே தப்பு தப்பா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சொத்தை எதுக்கு புடுங்கினாங்க? அது மட்டும்தான் எனக்கு புரியல. அதையும் இன்னைக்கு தீனா கிட்ட எப்படியாச்சும் பேசிடணும். சாரி தீனா, நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த பக்கம் திரும்பி எதையோ யோசிச்சுட்டு இருக்கா போலயே. இவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா என்னைக்கு இவ மனசு மாறுறது, நான் நினைச்சதெல்லாம் நடக்கிறது. என்னவோ. ஸ்ரீநிதி, தீனா வந்துட்டியா? என்னடா அது? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு நம்மள பார்த்து சிரிச்சு பேசுறான். அதிசயமா இருக்கு. தீனா உன்கிட்ட தான் பேசுறேன். ஆ என்ன ஸ்ரீ என்ன கேட்டா? என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல நீதானான டவுட்டா இருக்கு. ஏய் நான் தான். ஸ்ரீ பேபி, உனக்கு என் மேல கோவம் இல்லையா? எப்பவும் என்கிட்ட கோவமா சிடு சிடுன்னு தானே இருப்பேன். இன்னைக்கு அதிசயமா என்னை பார்த்து சிரிக்கிறனா? பேபி நீதானா? உன்னை இப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நாம லவ் பண்றப்ப எப்பவும் நீ சிரிச்சுட்டே இருப்ப. அதுக்கப்புறம் இப்பதான் நீ சிரிச்சே பாக்குற. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பேபி. தீனா, இவ்வளோ நாளா உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நீ பணக்காரன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன் மேல கோபத்தோட இருந்தேன். ஆனா உண்மையாவே நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தீனா. ஸ்ரீ என்னடா சொல்ற? அப்போ உனக்கு என் மேல கோபம் போயிடுச்சா? ஆமா தீனா, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. வருத்தம் இருக்குதான், இருந்தாலும் என்ன நீ உயிரா காதலிக்கிற. அப்புறம் சரி பாத்துக்கலாம். என்னடா இது? இவதானா? கனவு உலகத்துல இருக்க மாதிரியே இருக்கே. உண்மையாவே நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறா. அப்போ நம்ம போட்ட பிளான சக்சஸ் ஆயிடுச்சாம். தீனா, சொல்லு பேபி. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் தீனா. நீங்கெல்லாம் நல்லவங்களா தான் இருக்கீங்க. எல்லாருமே எல்லார்கிட்டயுமே நல்லா தான் பழகுறீங்க. என்ன முதல்ல கொஞ்சம் கோவமா நடத்தினாலும் அத்தெல்லாம் கூட என் மேல ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. நீயும் என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீ எதுக்காக அப்பா அம்மா கிட்ட இருந்து எல்லா சொத்தும் வாங்கிட்டு அவங்கள நடுத்தெருல நிறுத்தினது தப்பு தானே தீனா? அதுதான் எனக்கு கோவம். என்ன ஸ்ரீ, இப்போ உங்க அப்பா அம்மாவை நாங்க ஏன் நடுத்தருல நிறுத்தணும்னு தான் உனக்கு கோவம் இல்ல? நீ படிச்ச பொண்ணு தானே, நீயே யோசிச்சு பாரு ஸ்ரீ. இப்போ இந்த சட்டப்படி
கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கும் அப்பா அம்மா சொத்துல பங்கு இருக்குதானே. அப்புறம் எங்க அம்மா மட்டும் என்ன தப்பு பண்ணாங்க? உங்க அப்பா எந்த சொத்துமே கொடுக்காம எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டத்துல வந்து ஹெல்ப் கேட்டப்போ கூட 1 ரூபாய் கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணல தெரியுமா? அப்போ அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். என்ன சொல்ற தீனா? ஆமா ஸ்ரீ, அதுதான் உண்மை. உங்க அப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நாங்க சொத்தை வாங்கிட்டோம்னு மட்டும் சொன்னாங்களே. அந்த சொத்து அவருக்கு மட்டும் சொந்தமா என்ன? என் அம்மாக்கும் அதுல ஈக்குவலான பங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல ஸ்ரீ, என் அம்மாவோட சொத்தை மட்டும்தான் எங்க அம்மா வாங்கினாங்க. உங்க அப்பா கிட்ட இருந்து எதுவுமே வாங்கல. உங்க அப்பா எல்லாத்தையும் வித்து தள்ளிட்டு போனார்னா அதுக்கு அம்மா அப்பா தான் பொறுப்பா என்ன? என்ன சொல்ற? அப்பா அம்மா எதுக்கு? என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா அம்மா சொல்றதுதான் நீ நம்புவ. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை ஸ்ரீ. உங்க அப்பாக்கு வேற ஏதோ சகவாசம்லாம் இருக்கும் போல. அவரு வெளியே நிறைய காசை கொடுத்து சொத்தை கொடுத்து ஏமாந்துட்டாரு. வேற என்னமோ பண்ணி இருந்திருக்காரு. அது யாருக்கும் தெரியல. என் அம்மா சண்டை போட்டு என் அம்மாக்கு தேட வேண்டிய சொத்தை மட்டும்தான் எடுத்தாங்க. உங்க அப்பா அவரோட சொத்தெல்லாம் எப்பவோ அழிச்சிட்டாரு. அப்படி இருக்கப்போ இப்ப நீயே சொல்லு, இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? ஊருக்குள்ள எல்லாரும் எங்க அம்மாவை தான் தப்பா பேசினாங்க. ஆனா உங்க அப்பா ஏற்கனவே அவருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் எங்கேயோ கொடுத்து ஏமாந்து அழிச்சிட்டாரு. அது யாருக்குமே தெரியல பத்தியா? எங்க பாரு ஸ்ரீநிதி, எல்லா விஷயத்தையும் உள்ள போய் பார்த்தா மட்டும்தான் அதோட ஆழம் என்ன தெரியும். உங்க அப்பா அம்மா உங்ககிட்டயே நிறைய விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. மத்தவங்கள தப்பா காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க நல்லவங்களா காட்டிக்கணும்னு. என்ன தீனா சொல்ற? அப்போ அப்பா சொன்னதெல்லாம் பொய்யா? அப்பா அப்போ வேற எங்கேயோ காசை கொடுத்து ஏமாந்துட்டு உங்க மேல பழிய போட்டாரா? ஆமா ஸ்ரீ, அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை நாளா அப்பா சொன்னதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பவும் நீ முட்டாள் மாதிரி தாண்டி நடந்துக்கிற. உங்க அப்பா சொன்னதை நம்பாம நான் சொல்றத நம்பி எப்படியோ எல்லாம் எனக்கு சாதகமா நடந்தா சந்தோஷம்தான். விடு ஸ்ரீ, நான் அவங்களுக்கு முன்னாடி நாங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ புரிஞ்சுக்கிட்டல, அது போதும் ஸ்ரீ. நான் சின்ன வயசுல இருந்து உன் மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கேன். எனக்கு நீ மட்டும் கூட இருந்தா போதும். என்ன பேபி, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பேபி. தீனா, ஐ லவ் யூ தீனா. இவ்வளோ நாளா உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்ன பேபி இப்படிலாம் பேசுற? நீ என்னோட ஸ்ரீ. நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேல கோபம் வராது. எனக்கு எப்பவும் நீ தான் முக்கியம். எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும் பேபி. இதுக்கப்புறமும் தப்பே பண்ணாத உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல தீனா. சாரி. ஐ லவ் யூ தீனா. ஐ லவ் யூ பேபி. எனக்கு இது போதும். என் ஸ்ரீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும்.